நேத்து ஈவினிங்ல இருந்து ஒரு நியூஸை கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. அதுவும் தினேஷ் மாஸ்டர் பத்தின நியூஸ் தான். அதாவது நடன இயக்குனர் சங்கத்துல பாத்தீங்கன்னா பல சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த நியூஸை நீங்க கண்கூடாவே பாத்தீங்கன்னா அதற்கு நிறைய விஷயங்களும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இதை பத்தி தினேஷ் மாஸ்டர் கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மேலும் இதன் பத்தின விவரங்கள் என்ன, இந்த சண்டையில முக்கியமான இன்னொரு நபர் இருக்கிறாங்க, அது வேற யாருமே இல்ல, விக்ரம் படத்துல ஏஜென்ட் டீனா அப்படின்னு வருவாங்க பாத்தீங்களா. சோ இவங்க தான் இந்த இஷ்யூல முக்கியமாவே இருக்கிறாங்க. பட் அது பல செய்திகள் வெளிப்படையாவே சொல்லலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நீங்க பல நியூஸ்ல பார்த்த மாதிரி என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். பட் சுருக்கமா நான் சொல்லிடுறேன். லியோ படத்துல நான் ரெடிதான் அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல நடனம் ஆட வச்சிருக்கிறாரு தினேஷ் மாஸ்டர். இப்ப ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பல லட்சங்களை இவர் வாங்கியிருக்கிறாரு அந்த டான்சர்ஸ்க்கு கொடுக்கணும்னு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே என்னன்னா இவர் காசு கொடுக்காம ஏமாத்தி இருக்கிறாரு. ஒன்லி டான்ஸ் ஆட வச்சுட்டு மட்டும் அமைச்சிருக்காரு. இப்ப இதை பத்தின இஷ்யூ மேலும் மேலும் வர பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்தோட துணைத் தலைவர் போய் கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கலையப்பா என்னப்பா அப்படின்னு கதை கேட்கும் போதே பாத்தீங்கன்னா அது வாக்குவாதத்துல முடிஞ்சு நீ யாருடா என்ன கேட்கறதுன்னா அடிதடியோட முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி கேமரா இல்லாத இடமா பார்த்து கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்ல இருந்த கேமரால எல்லாமே பதிவாகி இருக்கு. இதுதான் நேத்து டான்ஸ் மாஸ்டர் அபி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல பாலியல் பிரச்சனையாச்சு மாறி இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் அப்படின்னு அதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. எங்க யூனியன்ல ஒரு ரூல் இருக்கு. யூனியன்ல கார்டு எடுத்த பிறகு துபாய்க்கு போய் யாரு டான்ஸ் ஆடினாலுமே கார்டை கேன்சல் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் ரூல். அதை இங்கே சில கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அதை கேள்வியே இது வரைக்கும் கேட்கல. எந்த பிரச்சனை அந்த கேள்வியை கந்தாஸ் மாஸ்டர் கேட்டிருக்காரு. சில பேர் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்குமே அடிக்க வர்றது, அதை நிராகரிக்கிறது, அதை பத்தி பேசாம இருக்கிறது, இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் லியோ மேட்ரு 35 lakhs ஸ்கேம் நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு, ப்ரூஃபோட இருக்கு. அதுக்கப்புறம் இவர் கௌரி சங்கர் அவரும் ஒரு கோரியோகிராஃபர் தான். டான்ஸரோ கோரியோகிராஃபர் யாரா இருந்தாலும் மெம்பர் தான். பெரிய கோரியோகிராஃபர் சின்ன கோரியோகிராஃபர்லாம் இங்க இடம் கிடையாது. அவரை ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம கை வச்சுட்டு அதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கு. இவர் பிரசிடென்ட் தானே தினேஷ் மாஸ்டர், எங்க தினேஷ் மாஸ்டர் தானே ஒரு சாரி அவர் கேட்டுட்டார்னா பிளஸ் யாரெல்லாம் இவர் கூட சேர்ந்து நிர்வாகத்துல கை வச்சாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இது எதுக்குமே நான் சொன்ன எந்த ப்ராப்ளத்துக்குமே பதில் சொல்லாம அதை தள்ளி போட்டு எப்போ போனாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அதை இது பண்றாங்க. எங்க யூனியன்ல அப்படியாப்பட்ட பிரச்சனை பெருசா கிடையாது. ஒருத்தர் செஞ்ச தப்பால நான் எல்லாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, அப்படி சொல்லிட்டா ரொம்ப தப்பாயிடும். ஸோ நாங்கள் அப்படிலாம் ஃபேஸ் பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப சேஃபஸ்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கோம். இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் யூனியன்னா எங்களோட டான்ஸ் மாஸ்டர்ஸ் யூனியன் தான். ஆக்சுவலி தினேஷ் மாஸ்டர் உண்மையிலேயே ரொம்ப இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர். அவர் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போகாமல் எஸ் அடித்தது என்னன்றது பேசி இதை தப்புன்றதை ஒத்துக்கிட்டு இதை முடிச்சு விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேவையில்லாம பெருசாக்குறாங்களோ அப்படின்றது என்னோட. தினேஷ் மாஸ்டர் உள்ளதான் இருக்காரு, அவரை வர வச்சு பேசுங்க. தினேஷ் மாஸ்டர் உள்ளதான் இருக்காரு, அவர் வந்தா இதுக்கு எல்லாமே தீர்வாயிடும். தினேஷ் மாஸ்டர் கூப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த வீடியோவில் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது ஏஜென்ட் டீனா. ஸோ நீங்க இந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல ஏஜென்ட் டீனாவும் இடம்பெற்று இருக்கிறாங்க. ஏன் ஏஜென்ட் டீனா சொல்றேன்னா அப்ப சொன்னா தான் உங்களுக்கு டக்குன்னு அப்படி பிடிக்க முடியும் கிராஸ்பா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேரை சொல்றது. இவங்க பாத்தீங்கன்னா பல படங்களில் பின்னாடி ஒரு டான்ஸரா இருந்தாங்க, இப்ப டான்ஸ் மாஸ்டராகவும் இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி இஷ்யூல தினேஷ் மாஸ்டருக்கு இவங்க சப்போர்ட் பண்றது மிகவும் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற ஒரு செய்தியாவே இருக்கு. இந்த பிரச்சனை பத்தி நேற்று தினேஷ் மாஸ்டர் கிட்ட போயிட்டு நேற்று பிரஸ் மீட் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை பத்தி நான் அறிக்கை ஓரிரு நாட்கள்ல நான் வெளியிடுறேன், இதை பத்தி கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி படப்படன்னு கார்ல கிளம்பி போயாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சலசலப்பாவே ஏற்படுத்துது. இல்ல பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் அபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த செய்தியை நாங்க மீடியா முன்னாடி சொல்ல வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு 4-5 பொண்ணுங்களை விட்டு அங்க பிடிச்சாங்க இங்க பிடிச்சாங்கன்னு மீடியா முன்னாடி சொன்னா இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, அசிங்கப்பட்டுட்டு போயிடுவாங்கன்னு இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க, இவ்வளவு கீழ்த்தளமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அபி ஆவேசமாவும் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நடன இயக்குநர்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிருக்க கூட மாட்டோம். பட் இது விஜய் பாட்டு அப்படிங்கறதுனால இன்னும் கூட இந்த நியூஸ் பரபரப்பா பேசப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.